சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் நிறைய திரைமறைவு காட்சிகள் நடந்துட்டு இருக்கு. எங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பொலிட்டிக்கல் பேஜ் நேயர்களுக்கு சொல்லும் விதமா இந்த பதிவு அமைஞ்சிருக்கு. வாங்க எல்லா கட்சியின் தலைமை செயலகத்துக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோம். சட்டமன்ற தேர்தலுக்கு அதிக நாட்கள் இருந்தாலும் விஜய் கட்சியினர் சுறுசுறுப்பாக இயங்கி வருகின்றனர். அதிலும் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்ற செய்தி கட்சியினரை மிகவும் உற்சாகப்படுத்தியுள்ளது. கூடுதலாக சில பல உதிரி கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் வேண்டாம், திராவிட முன்னேற்றக் கழகமும் வேண்டாம், இந்த முறை விஜய் கூட கூட்டணி வைப்போம் என்று ஆலோசனை செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றது. இதுவும் தமிழக வெற்றிக் கழகத்தை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கிறது. அதிலும் தமிழகத்தின் முக்கிய பிரச்சினைகளில் விஜய் உடனுக்குடன் கவனம் செலுத்தி வருவது அவரது இமேஜ் உயர காரணமாக இருக்கிறது. லாக்அப் டெத் விவகாரத்தில் விஜய் உடனடியாக செயல்பட்டது பலரது புருவம் உயர காரணமாக இருக்கிறது. இருந்தாலும் சில இடங்களில் இப்போதே விஜய் கட்சியிலும் நிர்வாகிகளுக்குள் பூசல் வெடித்திருக்கிறது என்ற செய்திகளும் அரசல் புரசலாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் விஜயின் வளர்ச்சி அறிவாலயத்தை தான் பாதிக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்து வருகின்றனர். இப்போ திமுகவுக்கு கெட்ட காலம்னு தான் சொல்ல வேண்டும். லாக்அப் டெத் விவகாரத்தில் தமிழ்நாடு முதல்வர் துரிதமாக செயல்பட்டாலும் அது திமுகவுக்கு கெட்ட பெயரை தான் உண்டாக்கியிருக்கு. சில அதிகாரிகளும் சில காவல்துறையினரும் செய்த தவறுக்கு இப்போ முதல்வர் மக்கள் மன்றத்துல தலை குனிந்து நிக்கிற மாதிரி ஆகிருக்கு. ஒரு சில மூத்த அமைச்சர்களின் திமிர் பேச்சுக்கள், நடவடிக்கைகள் அவ்வப்போது பிரச்சனையாக உருவெடுத்தால் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரு. அதிகாரிகள் தப்பு செய்யும் போது எடுத்தோம் கவிழ்த்தோம் என் நடவடிக்கை எடுக்க முடியாதுதான் என்றாலும் கூட முதல்வர் சில முக்கிய முடிவுகளை தாமதமில்லாம எடுத்திருக்கிறார். வழக்கினை சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கிறார். தேவையற்ற தனிப்படைகள் கலைக்கப்பட்டு இருக்கின்றன. இருந்தாலும் மக்கள் போலீஸ் மீது கோபம் கொள்ளாமல் தமிழக அரசின் மீது கோபம் கொண்டு உள்ளனர். இன்னொரு பக்கம் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்ததிருக்கு. அதுல ஏதாவது எசகுபிச நடந்துராதா, அதை வச்சு சேகர்பாபு தலையை உருட்ட முடியாதா என்று இந்து அமைப்புகள் எல்லாம் கண்ணல் விளக்கெண்ண ஊத்தி காத்து கொண்டிருக்கிறாங்களாம். ஆனா சேகர்பாபுவோ யாம் இருக்க பயமே என்று முருகனை நம்பி உட்கார்ந்திருக்கார். சரி, ஏடிஎம்கே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடலாமா? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. பெயரளவில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டாலும் தொண்டர்கள் மத்தியில் இன்னமும் ஒரு ஒற்றுமைத்தன்மை ஏற்படவில்லை. இரண்டு தரப்பிலும் ஒரு பிடிப்பு இல்லாமையிலே இருக்கின்றனர். இந்த கூட்டணி அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ரசிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதிமுகவிலேயே சிலர் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்பாத நிலையில் கூட்டணி தொடர்பாக பேசக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்த நிலையில் முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்ததால் இந்த கூட்டணிக்கு இடையில் கூடுதல் சிக்கலாக மாறியது. அதேபோல் அமித்ஷா தொடர்ச்சியாக கூட்டணியாட்சி என்று பேசி வந்த சூழலை எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி என்று அறிவித்தார். இதனால் அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி இன்னும் முழுமையாக ஒட்டவில்லை என்று பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஜூலை 7 முதல் ஜூலை 21 வரை எடப்பாடி பழனிசாமி கோவை, கடலூர், விழுப்புரம், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 34 தொகுதிகளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சுற்றுப்பயணத்தின் முதல் நாளான ஜூலை 7ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கு சட்டப்பேரவைத் தொகுதியில் தொடக்க விழா நடக்கவுள்ளது. இந்த தொடக்க விழாவில் அதிமுகவினர் மட்டுமல்லாமல் பாஜகவினருக்கும் பங்கேற்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். கோவையில் பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் உள்ளதால் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்திருக்கலாம். இதனால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சௌந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதேபோல் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அண்ணாமலையை விட்டுவிட்டு பாஜக சார்பில் மற்ற அனைவரையும் அரவணைத்துக் கொண்டால் வெற்றிதான் என எடப்பாடி கருதுகிறார். ஆனால் அடிமட்ட தொண்டர்களோ யாரை அரவணைத்தாலும் அரோகராதான் என கருதுகிறார்கள். பாஜக மேடையில் அண்ணாமலை பெயரைச் சொன்னாலே சும்மா அதிருது என்ற மாதிரி ஒரு நிலை தொடர்ந்திருந்து கொண்டுதான் இருக்குது. புதிய தலைவர் நயினா நாகேந்திரன் பொறுப்பாக பேசி வருகிறார். வெறுப்பு அரசியலை தவிர்த்து வருகிறார். தமிழ்நாட்டின் அரசியல் நாகரிகத்தை பேணி வருகிறார் என்று முதிர்ச்சியான அரசியல் தலைவர்கள் பாராட்டி வருகிறார்கள். ஆனால் தீவிர இந்து உணர்வுள்ள பாஜக தொண்டர்கள் இதை ரசிக்கவில்லை. அவர்கள் அண்ணாமலை நடத்திய அடாவடி அரசியல்தான் நமக்கு தேவை என்று கருதுகிறார்கள். ஆக அண்ணாமலைக்கு என்று ஒரு அலை இன்னும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் எப்படி இந்த தேர்தலில் எடப்பாடியுடன் இணைத்து செயல்படுவார்கள் என்ற $1 மில்லியன் கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திமுக தருகின்ற எண்ணிக்கையில் திமுக தருகின்ற தொகுதியில் ஏன் சில சமயங்களில் திமுகவின் சின்னத்தில் போட்டியிடுகின்ற நிலைமை இந்த முறை மாற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்புகிறார்கள். திருமாவிற்கும் இது சரியென்று பட்டாலும் வேறு வழி ஒன்றும் இல்லையே என்பதையும் உணர்ந்தவராக இருக்கின்றார்.
கிட்டத்தட்ட அவர் இலையில்தான் வைகோவும் இருந்து வருகின்றார். ஆனாலும் ஆசை யாரை விட்டது? பனையூர் பக்கம் காற்று வீச தொடங்குமோ என்று சில எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது. சரி, அடுத்த வாரம் ஒரு அதிரடி திருப்பம் இருக்குதாமே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?